Hey guys, this is Riaz. வெல்கம் டு BMNT CBSE. இது நம்மளோட இந்த சேனலோட ஃபர்ஸ்ட் வீடியோவாக இருக்க போகுது. சப்போஸ் யாராச்சும் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. பிகாஸ் உங்கள் மார்க்கெட்லேயே வந்து இந்த மாதிரி ஒரு சேனல் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. சரி, ஸோ CBSE எக்ஸாமுக்கு வந்து இன்னும் சில மந்த்து தான் இருக்குது நமக்கு. ஸோ 2027 CBSEக்கு. ஸோ அதுக்கான ஒரு பர்ஃபெக்டான ஒரு பிளானர், ஸோ பயங்கரமான ஒரு பிளானர் ஒன்று பார்த்துடலாம். அண்ட் இந்த சேனலில் நாங்கள் என்னென்ன பண்ண போகிறோம், இந்த சேனலில் எப்படியெல்லாம் வந்து கண்டென்ட்ஸ் நடக்க போகுது, யார் நடத்த போகிறா, எல்லாத்த பற்றியும் நான் சொல்ல போகிறேன். அதுக்காக ஃபஸ்ட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கணும் சேனலை. அண்ட் இந்த வீடியோவை லைக் ஒரு வாட்டி பண்ணிடுங்க, சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு விஷயம், நிறைய பேருக்கு BMNT அப்படின்னா என்னன்னு சொல்லி தெரிஞ்சிருக்காது. இன்கேஸ் நீங்கள் புதுசாக பார்க்குற ஒரு ஆளாக இருக்கீங்கன்னா. ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். திஸ் இஸ் முகமது ரியாஸ், தேர்ட் இயர் மெடிக்கல் ஸ்டூடெண்ட். ஸோ பிரைனி மெடிக் நீட் தமிழை தான் நாங்கள் வந்து BMNT அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பிரைனி மெடிக் நீட் தமிழ்ன்ற சேனல் நீட்டோட ஒரு ரெவல்யூஷனாக வந்து நாங்கள் க்ரியேட் பண்ண ஒரு சேனல் இது. ஸோ இந்த சேனலில் வந்து ஃபுல்லாக வந்து கண்டென்ட், ப்ராப்பரான ஒரு கண்டென்ட், ப்ராப்பரான ஒரு குவாலிட்டி எஜுகேஷன் எல்லாத்தையுமே ரொம்ப ப்ராப்பராக கொடுத்து, இப்போது தமிழ்நாட்டில் ஆன்லைன் எஜுகேஷனில் வி ஆர் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு பெஸ்ட் ஸோ அந்த லெஜண்ட் சரவணா பெஸ்ட் மாதிரி வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு BMNT. ஸோ நீட்டோட சேனலில் நாங்கள் இருக்கோம் இப்போது. ஸோ கரண்ட்டாக சரி, இதே ஒரு விஷயத்தை நீங்கள் CBSEயில் பார்த்தீங்கன்னா, CBSEயில் நிறைய சேனல்ஸ் இருக்குது. லைக் நிறைய சேனல்ஸ் வந்து நடத்திட்டு தான் இருக்காங்க. பட் நீங்கள் யூனிக்காக பண்ண போகிறீங்கன்றது தான் இங்கே மேட்ரு, கரெக்ட் தானே? ஸோ நாங்கள் பிரைனி மெடிக் வந்து என்ன யூனிக்காக பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாமா? ஸோ ஃபஸ்ட்டு விஷயம், CBSEயோட 2027ஓட லெவல் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். கண்டிப்பாக இந்த வருஷத்தோட பேப்பரும் ஹார்ட் லெவலில் தான் இருக்க போகுது, சரிங்களா? ஸோ இட்ஸ் கோன் பி இன் அன் ஹார்ட் சைட், சரிங்களா? ஸோ இந்த ஹார்ட் லெவலை நீங்கள் டேக்கிள் பண்ணணும்னா கண்டிப்பாக இன்னுமே நீங்கள் ஜீரோலேயே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பண்ண முடியாது, சரிங்களா? ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து இப்போவே உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணணும். இன்னையிலேருந்தே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். இன்கேஸ் நீங்கள் ஆல்ரெடி வந்து கொஞ்சம் படிச்சிருந்தீங்கனாலும் சரி, இல்லை ஓரளவு நான் படிச்சிருக்கேன், இதுக்கப்புறமா தான் நான் படிக்க போகிறேன், எந்த மாதிரி ஒரு கேட்டகரியில் இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு ப்ராப்பரான ப்ரிப்பரேஷனை இதுக்கப்புறமாச்சும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணால் மட்டும்தான் நம்ம ப்ரீ போர்ட்ஸில் நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். ஹாஃப் இயர்லியை கூட விட்டுருங்க, ப்ரீ போர்ட்ஸில் நல்லா ஸ்கோர் பண்ணால் தான் நீ போர்ட்ஸில் நல்லா இது பண்ண முடியும். பிகாஸ் ப்ரீ போர்ட்ஸ் தான் உனக்கு வந்து ஒரு ரிவிஷனாக இருக்க போகுது, சரியா? ஸோ நீ அதுக்கப்புறமா ப்ராக்டிக்கல் வந்துடும், ப்ராக்டிக்கலில் நீ எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அந்த ஒரு விஷயத்தினால இந்த ஹார்டான பேப்பர்ஸை, பிகாஸ் இப்போ ரீசெண்டாக வந்து காம்பிடன்சி பேஸ்டு கொஷின்ஸ், அதே மாதிரி ப்ராக்டிக்கல் இந்த சென்ஸ் அப்ளை பண்ணுற பேஸ்டு கொஷின்ஸ் தான் அதிகமாக கேட்குறாங்க. டேரெக்டாக நீ படிக்கிற கொஷின்ஸே அதிகமாக கேட்கறது கிடையாது. ஸோ கண்டிப்பாக இந்த சேனலில் CBSEயோட ப்ரிடிக்ஷனும் நாங்கள் போடுவோம். ஸோ அதே கொஷின்ஸ் கண்டிப்பாக வரும், ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து கவலைப்படாமல் எல்லாருமே ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணி வச்சுருக்கோம். ஃபாலோன்ற மாதிரி இன்ஸ்டாகிராம் பார்த்து ஃபாலோன்றது வருது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, ஸோ ஃபஸ்ட்டு விஷயம், என்ன பேட்டர்ன் ஆஃப் கொஷின்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, see here, நமக்கு நார்மலான கொஷின்ஸ் வரது கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு காம்பிடன்சி பேஸ்டு கொஷின்ஸ் வருது, ரியல் லைஃப் அப்ளிகேஷன் கொஷின்ஸ்லாம் கேட்குறானுங்க, கான்செப்ட் பேஸ்டு கொஷின் அதிகமாகவே கேட்குறானுங்க. இதில் மெயினாக இது, அப்புறமா இதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும், ஓகேங்களா? ஸோ இதுவும் அதே மாதிரி ரீசனிங் கொஷின்ஸ் கேட்குறாங்க, செல்ஃப் திங்கிங் கொஷின்ஸ் கேட்குறாங்க. நீயே யோசிச்சு எழுதுகிற மாதிரி, புக்கிலலாம் இல்லை, சரிங்களா? நீங்களே யோசிச்சு எழுதுகிற மாதிரி எழுதணும். ஸோ அப்போ உனக்கு கண்டிப்பாக நல்ல கான்செப்சுவல் நாலேஜ் இருந்தால் மட்டும் தான் எழுத முடியும். நெக்ஸ்ட்டு கேஸ் ஸ்டடி பேஸ்டு கொஷின்ஸும் கேட்குறாங்க. பட் இங்கே நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க, ஒன் ஷாட் மட்டுமே பார்த்துட்டு எக்ஸாமில் மார்க் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க. கண்டிப்பாக அது பாசிபிளே கிடையாது. ஸோ ஒன் ஷாட் மட்டும் வந்து எனாஃபான்னு கேட்டால் கண்டிப்பாக அது இல்லை, ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் நம்ம சேனலில் ப்ராப்பராக லெசன் வைஸாக எல்லாத்தையுமே நடத்தலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் முடிவெடுத்திருக்கோம். ஸோ ப்ராப்பர் கண்டென்ட், ப்ராப்பரான விஷயங்கள் உங்களுக்கு எலாபரேட்டாக கண்டென்ட் கிடைக்க போகுது. ஸோ எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே கிடைக்க போகுது. ஸோ ஆஸ் ஆஃப் நோ என்னென்ன கிடைக்க போகுதுன்னு சொல்லி எல்லாமே நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். சரி, இப்போது இன்கேஸ் நீங்கள் வந்து ஜீரோலேயே நிற்கிறீங்கப்பா, எனக்கு எதுவுமே தெரில, நான் ஜீரோவில் இருக்கேன், நான் என்ன பண்ணுறது? இப்போ இந்த ஆகஸ்ட் மந்த் இருக்குது. ஃபேக்சுவலாக பார்த்தா உங்ககிட்ட ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இருக்குது. இந்த மந்த்து மட்டும்தான் உங்கள் கையில் இருக்குது, ஓகேங்களா? ஏன் ஜனவரியை நான் கணக்கு எடுக்கலை அப்படின்னா, ஜனவரி என்ன பண்ணுவீங்கப்பா, நீங்கள் ப்ராக்டிக்கல்ஸில் போயிடும். ப்ராக்டிக்கல்ஸில் போயிடும். அதனால் நம்ம இதை கணக்கு எடுக்க முடியாது. இந்த இடத்துல ஆகஸ்ட் வந்தீங்கன்னா, நான் பெரிய ஒரு பாம்லாம் போட போகிறது கிடையாது உங்களுக்கு. 50% சிலபஸை நீங்கள் முடிக்க ட்ரை பண்ணுங்க. ஓகே, யூ கேன் ட்ரை கம்ப்ளீட்டிங் 50% சிலபஸ். எப்படி நான் 50% சிலபஸை நான் கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு சொல்லி நீ கண்டிப்பாக கேட்கலாம். இந்த இடத்துல நான் ஒரு 50% கம்ப்ளீட் பண்ணனா
இந்த 2 மாதம் கூட இல்லை, இந்த 3 மாதத்தில் ரிமைனிங் 50% நீ கம்ப்ளீட் பண்ணலாம். ப்ளஸ் இதில் நீ ரிவிஷனும் பண்ணணும். ஓகே, ஸோ இது ரெண்டுமே நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 50% இதில் கம்ப்ளீட்டும் பண்ணுற மாதிரி இருக்கும், ரிவிஷனும் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். சரி, நான் ஆல்ரெடி ஓரளவு கொஞ்சம் படித்து வச்சுருக்கேன். பிகாஸ் மேக்ஸிமம் ஆஃப் த ஸ்கூல்ஸில் வந்து இப்போது சிலபஸை முடிச்சிருப்பாங்க. சில ஸ்கூலில் முடிச்சிருப்பாங்க, சில ஸ்கூலில் செப்டம்பர் அக்டோபர் வரைக்கும் சிலபஸ் போகும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கரண்ட்டாக எடுத்துகிட்டு இருக்கிற சாப்டர்ஸ் நீங்கள் ஸ்கூலில் வந்து என்ன பண்ணணும், கரண்ட் சாப்டர்ஸை படிக்கணும். ஃபார் ஷூர் அது நீங்கள் ஸ்கிப் பண்ண முடியாது. கரண்ட் சாப்டர்ஸை படித்து ப்ளஸ் பேக்லாக்ஸ் வச்சுருக்கீங்களா சாப்டர்ஸு, அது ரெண்டுத்தையுமே ஹேண்டில் பண்ணுற மாதிரி ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் நீங்கள் வந்து ஒரு 1 to 2 hours பேக்லாக்ஸை வந்து கிளியர் பண்ணுறதுக்காகவே டைம் ஒதுக்குற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நீங்கள் கரண்ட்டையும் மேனேஜ் பண்ண முடியும், பேக்லாக்ஸையும் மேனேஜ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள், இதில் இன்னொரு விஷயம் என்ன, அக்டோபர் நவம்பரில் உங்களுக்கு தீபாவளி வந்துடும். சரிங்களா, அதே மாதிரி கொஞ்சம் பண்டிகைலாம் நிறைய வந்துடும். ஜனவரியில் பண்டிகை வந்துடும், டிசம்பரில் பண்டிகை வந்துடும். ஸோ இந்த டைமில் நீங்கள் வந்து கண்டிப்பாக படிக்காமல் உட்காந்துருவீங்க. ஸோ அதனால் இப்போ இந்த 2 மாதத்துலேயே எவ்வளோ முடியுதோ அவ்வளோ மேக்ஸிமம் நீங்கள் முடிக்கிறது கொஞ்சம் பெட்டர். நான் பெரிய டார்கெட் சொல்லலை உங்களுக்கு, ஒரு நாளைக்கு ஒரு சாப்டர் கூட இல்லை, 2 நாளைக்கு ஒரு சாப்டர்ன்ற கணக்கில் முடிச்சா கூட நீங்கள் ஈஸியாக முடிச்சிடலாம். சரிங்களா, பயாலஜி கூட நீங்கள் ஈஸியாக படிச்சிருவீங்க. ஆனால் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் கண்டிப்பாக உங்களுக்கு இது ஆகும். மேக்ஸில் கண்டிப்பாக பிரச்சனை இருக்கும். மேக்ஸுக்காக தரமாக ஒரு ஆளை நான் இறக்கியிருக்கேன். நீங்கள் வந்து இப்போ பார்த்தோன்னே செதறிடுவீங்க. நீங்கள் கிளாஸஸை பாருங்கள், அதுக்கு நீ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். நீ சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக வந்து உனக்கு தான்ப்பா பிரச்சனை. சரிங்களா, ஸோ இந்த இடத்துல டிசம்பரில் உங்களுக்கு என்ன வந்துடும்னா ப்ரீ போர்ட்ஸ் வந்துடும். நவம்பர்லேயே நிறைய இடத்துல கூட வைக்கிறாங்க ரிவிஷன் எக்ஸாம்ஸ்லாம். ஸோ இந்த ப்ரீ போர்ட்ஸில் நீ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும்னா இந்த 4 மாதத்தை நீ வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ அப்போது இந்த ஃபஸ்ட்டு மந்தில் நீங்கள் வந்து எதெல்லாம் இது இன்னும் ஸ்டார்ட்டே பண்ணலையோ அது எல்லாத்தையுமே முடிச்சிருங்க. ஸோ இதுக்காக தான் நாங்கள் என்ன பண்ணுறோம், எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஈவன் மேத்தமெட்டிக்ஸ்லையும் எதெல்லாம் ஹை ஈல்டாக ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு தேவையோ அது எல்லாமே ஸ்டார்ட் பண்ணுறோம். சரிங்களா, கெமிஸ்ட்ரிலையும் அதே மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இது எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக ஒரு பேட்ச் மாதிரி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இன்கேஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற யாருக்காச்சும் வந்து இந்த யூடியூப்பில் நடக்க போகிற பேட்சுக்கு ஏதாச்சும் பேர் ஞாபகம் வருது, இல்லை உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருக்குன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். அதே பேரை வந்து நம்ம பேட்சுக்கு வச்சிடலாம். அண்ட் இந்த சேனலுக்கு வந்து நான் ஒரு பேர் வச்சிருக்கேன் தெரியுதா, ஹை அச்சீவர்ஸ்னு சொல்லி. ஸோ யூ ஆர் கோன் அச்சீவ் வெரி வெரி ஹை இன் லைஃப். ஸோ அதுக்காக தான் நான் இந்த வந்து ஹை அச்சீவர்ஸ்ன்ற பேரை நான் வந்து சூஸ் பண்ணேன். ஸோ BMNT ஹை அச்சீவர்ஸ் CBSE கிளாஸ் 11 and 12 இந்த சேனலோட பேர். சரிங்களா, ஸோ இன்னும் வந்து இதுக்கப்புறமா கண்டிப்பாக பழகிப்பீங்க. ஃபஸ்ட்டு டைம் வந்து நானே இதில் வீடியோ போடுறதால எனக்கே பாருங்கள், இவ்வளோ நான் ஃப்ளோ நடுவில் வந்து விட்டுலாம் பேச மாட்டேன். பிரைனிமெடிக் கூட சேனலெல்லாம் வந்து பயங்கரமாக பேசுவேன். யாராச்சும் வந்து நான் எப்படி நடத்துவேன் அப்படின்னு சொல்லி, நான் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி எல்லாமே நடத்துவேன். ஸோ யாருக்காச்சும் தெரியணும் அப்படின்னா பிரைனிமெடிக் நீட் தமிழ்னு சர்ச் பண்ணி என்னோடய வீடியோஸை நீங்கள் பார்க்கலாம். சரி, ஸோ இந்த இடத்துல ஸ்டில் நீங்கள் ஜீரோவில் இருக்கீங்கன்னா நான் கண்டிப்பாக நாங்கள் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். ஃபிசிக்ஸ் எப்படி படிக்கணும், கெமிஸ்ட்ரி எப்படி படிக்கணும், பயாலஜி எப்படி படிக்கணும், இங்கிலீஷ் எப்படி படிக்கணும், மேக்ஸ் எப்படி படிக்கணும், எல்லாமே நம்ம சேனலில் வரும். இன்கேஸ் உங்களுக்கு இல்லை எனக்கு ஆர்ட்ஸ் குரூப்பில் இருக்கிறது கூட நீங்கள் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள், we will do it for you. ஸோ கண்டிப்பாக இருந்தீங்கன்னா யாராச்சும் பசங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் வந்து கண்டிப்பாக அதுக்கும் வந்து ஃபேக்கல்ட்டிஸ் அரேஞ்ச் பண்ணி நல்ல ஃபேக்கல்ட்டிஸ் மட்டும் தான் நாங்கள் வந்து கொண்டு வருவோம். we are known for producing quality education. சும்மா ஸ்லைடில் கொண்டு வந்து அண்டர்லைன் பண்ணி அதை அப்படியே மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சுட்டு போகிற ஆள் நாங்கள் கிடையாது. போயிட்டு மார்க்கெட்டில் கேட்டு பாருங்கள் பிரைனிமெடிக்னா என்னன்னு சொல்லி. அண்ட் எங்களோட ஃபேக்கல்ட்டியோட சூஸ் பண்ணுற டெண்டன்சிலே நிறைய பேர் சொல்லிடுவாங்க, we are லைக் வெரி ஸ்பெஷல். ஓகே, சரி, ஸோ இங்கே வாங்க. இப்போ ஃபேக்கல்ட்டிஸ் யாருன்னா, ஃபஸ்ட்டு விஷயம் சும்மா வந்து அண்ணாஸ் அக்காஸ்லாம் யாரும் வந்து நடத்த போகிறதில்ல உங்களுக்கு. இவர் தான் வந்து லக்ஷன் சர்வேஷ். ஓகே, இவர் ஒரு NIT திருச்சியில் படிச்சுட்ருக்காரு. இங்கே வந்து CBSE சேனலுக்கே வந்து NIT ஆளாக இறக்கி பயங்கரமாக வந்து மாஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு ஒரு IIT ஆலையும் இறக்கலான்னு இருக்கேன். வெயிட் பண்ணுங்கள் சரிங்களா. ஸோ இவர் என்னென்னா JEE மெயின்ஸில் 98.46% 2025 வாங்கினார். 2026 98.04% வாங்கி இப்போ NITயில் படிச்சுட்டு இருக்காரு. அதே மாதிரி ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி ரெண்டுத்துலையுமே 98+% வாங்கியிருக்காரு. 99.5% சப்ஜெக்ட் வைஸ் நேஷ்னல் டெஸ்ட்டில் இவங்க வாங்கியிருக்காங்க. ஓகே, அதே மாதிரி இவர் வந்து ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி ரெண்டுமே டீச் பண்ண போகிறாரு. அதுதான் இங்கே வந்து ஒரு ஹைலைட்டு. மனுஷன் சூப்பராக டீச் பண்ணுவார். நீங்கள் வந்து பார்த்ததுக்கப்புறமா வந்து என்னடா இவர் வேறு மாதிரி டீச் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிப்பீங்க. பிகாஸ் சச் அண்ட் பிரில்லியன்ட் பர்சன். நான் வந்து பார்த்து ரொம்ப, அதே மாதிரி அவர் வாய்ஸ் வந்து நல்லா கணீர்னு சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து வீடியோ பார்க்கும்போது நீங்களே புரிஞ்சுப்பீங்க. ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் தான் நாங்கள் ஸ்டார்ட்டும் பண்ண போகிறோம். சரிங்களா, ஸோ கண்டிப்பாக இவர் வந்து ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரிக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணலாம், எப்படியெல்லாம் கொண்டு போகலான்ற ஒரு வீடியோ போடுவார். கிளியராக சொல்லிடுறேன், கிளாஸில்
கொஷின்ஸும் நாங்கள் சால்வ் பண்ண வச்சுருவோம். கிளாஸில் உங்களுக்கு வந்து கண்டென்ட்டும் இருக்கும், கிளாஸில் எல்லாமே இருக்கும் உங்களுக்கு. சரி, இதுக்கப்புறமா தான் நம்மளோட பெரிய கை வராரு பிரகாஷ். ஸோ இவரும் ஒரு NITN தான். இவர் வந்து என்ன ஒரு ஹைலைட்னா இங்கே பாருங்கள், 10th CBSEயில் 495 out of 500 12th CBSEயில் 95.8%. நெக்ஸ்ட் இங்கே வாங்க, மேத்தமெட்டிக்ஸில் 98 99 அப்புறமா 99% இன் JE மேத்தமெட்டிக்ஸா. ஸோ கேல்குலஸ் ஸ்பெஷலிஸ்ட்டு, அதே மாதிரி கிளியர்டு JE அட்வான்ஸ் மேக்ஸு ட்வைஸ். இவ்வளோ குவாலிஃபிகேஷன் இருக்குது இவருக்கு. இவர் ஒரே வார்த்தை என்கிட்ட சொன்னார், மேத்தமெட்டிக்ஸ் என்கிட்ட கொடுத்துருங்க. அவனுங்க இது வரையும் பார்த்துருக்கவே மாட்டானுங்க இந்த மாதிரி விஷயம்லாம், நான் சொல்லி கொடுக்குறேன் அவங்களுக்கு, நான் வச்சு செய்கிற மேக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்காகவே இவர் வந்து மேத்தமெட்டிக்ஸ் நடத்துறதுக்காக உங்களுக்காக வராரு. சரிங்களா? சரி, இதெல்லாம் அப்படியே வச்சுருங்க. சரிங்களா? பயாலஜிக்கு உங்களுக்கு லெக்சர்ஸ் வேணுமா வேணாமா அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொன்னீங்கன்னா பயாலஜிக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணுவோம். சரிங்களா? பிகாஸ் பயாலஜிக்கு ஆளுங்க இருக்காங்க, பட் பயாலஜி நிறைய பேர் பார்க்குறது இல்லை அப்படின்ற மாதிரி என்னோட டீம்மேட்ஸ் சொன்னாங்க. ஸோ அதுக்காக நாங்கள் பயாலஜிக்கு இன்னும் எதுவும் யோசிக்கலை. ஸோ அதுக்காக கேட்குறவங்க கிட்ட பயாலஜிக்கு உங்களுக்கு லெக்சர் வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். இங்கிலீஷ்க்கு லெக்சர் வேணும்னு சொல்லி நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ் அண்டு மேத்தமெட்டிக்ஸ் ரெகுலராக போகும். இது தவிர வேறு ஏதாச்சும் உங்களுக்கு சப்ஜெக்ட்ஸ்க்கு லெக்சர் எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. we will make videos for that. ஓகே, இது ப்ராபபிள் கொஷின் எது வரும் எல்லாமே நம்ம சைட்லேருந்து பண்ணிடுவோம். சரி, ஆர் லெக்சர்ஸ் எனஃப், இதுதான் உன்னோட அடுத்த கேள்வியாக இருக்கணும். ஆர் லெக்சர்ஸ் எனஃப்? நோ. ஸோ நீங்கள் ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் 15 மணி நேரம் எவ்வளோ மணி நேரம் வேணால் உட்காந்து படிங்க. பட் இஃப் யூ ஆர்ன்ட் ப்ராக்டிஸிங் கொஷின்ஸ், ஸோ ப்ராப்பரான கொஷின்ஸை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலன்னா, சரியா, கொஷின் பேங்க்ஸ் கண்டிப்பாக எல்லாருக்கிட்டையும் இருக்கும். ஸோ கொஷின் பேங்க்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. இது தவிர்த்து வேறு ஏதாச்சும் ஃப்ரீ ஆப்ஸ் இருக்குன்னா நானே உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி வீடியோஸ் போடுறேன். சரிங்களா? ஸோ தயவு செஞ்சு கொஷின் ப்ராக்டிஸை பண்ணுங்க. கொஷின் ப்ராக்டிஸ். அதே மாதிரி CBSE வெப்சைட்டில் இருக்கிற சாம்பிள் பேப்பர்ஸை தயவு செஞ்சு இக்னோர் பண்ணாதீங்க. சாம்பிள் பேப்பர்ஸ். ஸோ இந்த சாம்பிள் பேப்பர்ஸில் இருந்தே உங்களுக்கு நிறைய கொஷின்ஸ் கண்டிப்பாக வரும். ஸோ தயவு செஞ்சு சாம்பிள் பேப்பர்ஸை இக்னோர் பண்ணாதீங்கன்னு நான் கிளியராக இங்கே சொல்லிடுறேன். ஸோ CBSEயோட சாம்பிள் பேப்பர்ஸை தயவு செஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அது தவிர உங்கள்கிட்ட கொஷின் பேங்க்ஸ் இருக்கும், PYQs இருக்கும். ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து ஒரு லெசன் எடுத்திங்கன்னா லெசன் வைஸ் ப்ராக்டிஸ்ன்றது கண்டிப்பாக இருக்கணும். ஸோ இது தயவு செஞ்சு நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டமாக போயிடும். ஸோ கொஷின்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த கொஷின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணி அதே கொஷின்ஸை நீங்கள் திருப்பி எழுதி பாருங்கள். அதே கொஷின்ஸை திருப்பி வந்து உங்களுக்கு வருதா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதெல்லாம் பண்ணால் மட்டும்தான் உங்களால் பொழைக்க முடியும், மார்க் வாங்க முடியும். ஸோ கண்டிப்பாக நம்ம 95% மேலே மார்க் வாங்கணுன்ற ஒரு எய்மை வச்சுருப்போம். ஸோ இந்த எய்மை நீங்கள் வந்து ஒழுங்காக கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா ஸோ நாங்கள் கண்டிப்பாக கூட இருப்போம், நீங்கள் எங்கள் கூட இருக்கணும். அதுதான் இங்கே வந்து மெயினான மேட்ரு. ஸோ இது வந்து ஒரு புது சேனல். ஸோ நீங்கள் தான் வந்து சப்போர்ட் பண்ணி நீங்கள் தான் வந்து வரவேற்கணும். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுவீங்க நம்புறேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக 100% நான் சொல்கிறேன், நான் உங்களை டிஸப்பாயிண்ட் பண்ண மாட்டேன். சரிங்களா? நம்ம சேனலில் டிஸப்பாயின்மெண்ட் இருக்கவே இருக்காது. யூ வில் பி லைக் வாட் இஸ் திஸ் அப்படின்ற மாதிரி தான் வந்து கண்டிப்பாக எங்களோட கண்டென்ட்ஸும் இருக்கும், எங்களோட கிளாஸஸும் இருக்கும். ஸோ இனிஷியலாக நம்ம வந்து ரெக்கார்டிங் வீடியோஸில் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இஃப் டைம் வந்து ஒழுங்காக நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னா நம்ம லைவ் கிளாஸஸ் கூட வந்து நெக்ஸ்ட் அப்கமிங் டேஸில் நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஓகேங்களா? என்னோட எக்ஸாம் முடிஞ்சு கண்டிப்பாக நானும் வந்து முடிஞ்சால் இந்த சேனலில் டீச் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ எல்லாருமே வந்து இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். பாய்.